சீமான் நண்பகத்தன்மை உள்ள லீடர்ஷிப்பில் காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு கேடுதாங்கிறதுல உறுதியான நிலைப்பாட்டுக்குள்ள இன்னைக்கு இருக்கிறார். அதே மாதிரி சீமான் ஒரு தலைவராக விக்கிரவாண்டி போலரைசேஷன் வரும், பயப்படாத நின்று, ஈரோடு கிழக்கு பயப்படாத நின்று, அப்படி ஒரு தலைவராக நின்று 234 போட்டு தன் கொள்கைகளை உறுதியாக சொன்னதில் சீமானுக்கு லீடர்ஷிப் பெரிய அளவு வளர்ந்துருக்கு. அது தேர்தல் நேரத்தில் லீடர்ஷிப் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறது மக்கள் மத்தியில் தெரியும். உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சீமான மக்கள் லீடராக நினைக்கும் போது நாம் தமிழரும் சீன முங்கில் மாதிரி பெரிய வளர்ச்சியை பெறும், சீமானும் பெரிய வெற்றியை பெறுவார். இது 26 பெரிய அளவு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. காரணம் லீடர்ஷிப், அந்த கருத்து கணிப்பு. பட் அதில் உள்ள இந்த கருத்து என்னோட அசஸ்மெண்ட் படியும் சீமானுக்கு லீடர்ஷிப் மூலமாக ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்குன்றது தான் என்னோட பார்வை. அந்த விஜய் மேல ஆஸ்பிரேஷன்ல வந்த ஓட்டு சீமானுக்கு வருங்க. சீமான் தான் உறுதியான தலைவர், 214 இருக்கிறாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவுங்க. தனிச்சு நிற்க முதுகெலும்பு இல்லாமல் சபார்டினேட்டாக போகிறோம், பின்னாடியாக மக்கள் நிற்பான். ஹீரோ கூட மக்கள் நிற்பாங்க. ரியல் ஹீரோ சீமா தானி மக்களை உணர்வான். பெரிய பூஸ்ட் ஆயிருங்க சீமானுக்கு. அது பழைய ஆட்கள் ஒரு சில வன்மம் காழ்ப்புணர்ச்சியில் ஏதாவது சொல்லாமே தவிர இளைய தலைமுறை முக்குலத்தோர்கள்லாம் சீமான்கிட்ட தமிழ் தேசிய உணர்வு கொண்டவங்கெல்லாம் சீமான்கிட்ட நியாயம் இருக்குன்னு உணர்றாங்க. அவங்க ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ள முடியாத முக்குலத்தோர்கள் எடப்பாடிக்கு எதிராக சீமானுக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இனியும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், சீமான் அவர்கள் உலக அளவில் யாருமே எதிர்க்காத ஒரு மாற்று அரசியலும், குறிப்பாக இந்த பெரியார் எதிர்ப்பும் சூழ்நிலை சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்கிறதுனால 2026 தேர்தலில் சரியான தொகுதியை தேர்ந்தெடுத்தா அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய கருத்து கணிப்பு ஒன்று சொல்லியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? சீமானுக்கு ஒரு லீடர் இமேஜ் வந்துட்டு. லீடர் இமேஜுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. மக்கள் லீடரை விரும்புவாங்க. சீமான் ஒரு கட்சி அமைப்பில் மேலே வரல. இப்போ பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை வந்தது கூட அவர் பெரியார்கிட்ட பிரிஞ்சு வரார். பெரியார்கிட்ட பிரிஞ்சு வரும்போது அவர்கிட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர், ராஜகுமாரி பட ஹீரோ, அவர்கிட்ட பராசக்தி வசனகர்த்தா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், KR ராமசாமி, SS ராஜேந்திரன், பாவு சண்முகம், நெடுஞ்செழியன், சாதாச்செழியன், ஆசை தம்பி, KVK சாமி, பத்தாம்பாளையம் பழனிசாமி, நிறைய அந்த திராவிட இயக்க கருத்தியலாளர்கள் இவங்க எல்லாமே உள்ள வந்தாங்க. ஒரு அமைப்பு, அரசியலுக்கு இல்லாத அமைப்பு அண்ணாவுக்கு இருந்தது. கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றினார். எம்ஜிஆர் சினிமா நடிகராக வரல. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து காளிமுத்து, ஆலடியார்னா ஆரம் வீரப்பன், எங்கள் எட்மண்ட் சாரு, எக்கச்சக்க KA கிருஷ்ணசாமி, நிறைய பேர்கள் கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், சைத துரைசாமி, அவர் சின்ன லெவலில் ஒரு பொறுப்பில் இருந்திருப்பார். இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு அமைப்பை உடைச்சி வந்தார். அரசியலுக்கு வராத ஒரு அமைப்பை அண்ணா உடைச்சி வந்தார். பெரியார் மணியம்மை திருமணத்தை வச்சு முத்து விஷயத்தில் ஒரு அமைப்பை ஊழல் கணக்கு கேட்டு உடைச்சி வந்தார் எம்ஜிஆர். ஆனால் சீமான் ஒரு பேச்சு திறமையால் ஒரு அமைப்பை கட்டமைச்சு வரார். அப்போ இந்த ஓட்டுங்கிறது வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜிக்கு, சீமான் லீடர்ஷிப்புக்கு, அவர் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூக்கு தான் ஓட்டு. அமைப்புங்கிறது சீமான் தான் இப்போ கட்டமைச்சிட்டு இருக்கிறார். அண்ணாவுக்கு பெரியாரை ஸ்பிளிட் பண்ணதிலே ஒரு அமைப்பு கிடைச்சிடுச்சு. எம்ஜிஆருக்கு 50% வாக்கு பலம் கொண்ட திமுக ஸ்பிளிட் பண்ணதிலே ஒரு அமைப்பு கிடைச்சிடுச்சு. கலைஞர் ஒரு அமைப்பை பிடிச்சிக்கிட்டார். ஜெயலலிதா ஒரு அமைப்பை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்படித்தான் தமிழ்நாட்டுக்குள்ள காமராஜ் காங்கிரஸை கைப்பற்றிக்கிட்டார். அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போனார். அவருக்கு குடும்பம் எதுவுமே இல்லை. அந்த சூழ்நிலையில் மற்றவங்கெல்லாம் பண்ணையார்களாக இருந்தவங்கெல்லாம், வாண்டையார், மூப்பனாரெல்லாம் காமராஜை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ காமராஜ் எல்லாருக்கும் தலைவராட்டு, முழு நேர ஊழியராட்டு காங்கிரஸ் அப்படி கைப்பற்றிட்டாரு. அப்படி தான் அவர் காமராஜ் லீடர் ஆனார். காங்கிரஸை கைப்பற்றி தான் காமராஜ் லீடர் ஆனார். அதுக்காக
காங்கிரஸ் கிட்ட தனக்கு எதிராக பொலிட்டிக்ஸ் பண்ண தையல் பாக ஆதித்தன்லேருந்து டிஎஸ்சி ஆதிமலை நாடார்லேருந்து பசுமனையா முத்துராமலி தேவன்லேருந்து அண்ணாமலை உடையார்லேருந்து செங்கல் நாயக்கர்லேருந்து முதஞ்ச ராஜாஜிலேருந்து நாடிமுத்து பிள்ளையிலேருந்து வல்லத்தரசுலேருந்து ஒரு பெரிய ஒரு இதுகளையே வெளியே தள்ளி விட்டுட்டு தான் அவர் அந்த அமைப்பை தன்வசப்படுத்தினார். ஸோ கலைஞர் நெடுஞ்செழியனுக்கு பொதுச் செயலாளர், தான் தலைவர்னு அமைப்பை பிடிச்சிட்டார். சீமான் லீடர்ஷிப்பில் இருக்கிறார். அதுதான் எடப்பாடி லீடர்ஷிப்பு அமைப்பை பிடிச்சி 20% இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடி வாங்குது, சீமானுக்கு லீடர்ஷிப் உயருது. சீமான் லீடர்ஷிப்பு எடப்பாடி காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணிங்க, தமிழ்நாட்டின் எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணம் முல்லை பெரியாறு, காவேரி, கச்சத்தீவு, மீத்தேன் அவங்க எல்லா உரிமைகளெல்லாம் நசுக்கிறாங்க, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு 2024 ஒரு முடிவெடுத்தார். அதிலிருந்து தன் லீடர்ஷிப்பு அடிபட்டு ஒரு நண்பகத்தன்மையற்ற தலைவராகி அவர் இன்னைக்கு பாஜக கூட்டணி கூட போய் சேர்ந்துட்டார். சீமான் நண்பகத்தன்மை உள்ள லீடர்ஷிப்பில் காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு கேடுதாங்கிறதுல உறுதியான நிலைப்பாட்டுக்குள்ள இன்னைக்கு இருக்கிறாரு. அதே மாதிரி சீமான் ஒரு தலைவராக விக்கிரவாண்டி போலரைசேஷன் வரும், பயப்படாத நின்று, ஈரோடு கிழக்கு பயப்படாத நின்று, அப்படி ஒரு தலைவராக நின்று 234 போட்டு தன் கொள்கைகளை உறுதியாக சொன்னதில் சீமானுக்கு லீடர்ஷிப் பெரிய அளவு வளர்ந்துருக்கு. அது தேர்தல் நேரத்தில் லீடர்ஷிப் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறது மக்கள் மத்தியில் தெரியும். 5வது முறை ஒருத்தன் தனிச்சு போட்டிடுறான்னா நோட்டுக்கும் சீட்டுக்கும் வரப்பாகாமல் இவன் தாண்டா தலைவர்னு வரும். விஜய் வரதுக்கு முன்னாடியே பேரம் பேசக்கூடிய ஒரு நடிகர். அங்கே பேரம் பேசலாமா, இங்கே பேரம் பேசலாமா அப்படின்னு சந்தர்ப்பவாத சுயநல பச்சைவந்தி அரசியலை அவர் முன்னெடுக்கிறாரு. அதனால தான் சிவாஜிக்கு லீடர்ஷிப் இல்லாதனால தான் சிவாஜி சந்தர்ப்பவாத சுயநல அரசியலை அவர் பலம் நிரூபிக்கும் முன்னாடியே ஜானகியோட கூட்டணி போனாலும் திருவையாறில் தோற்று போனார். திருவையாறில் சிவாஜி தோற்று போனார். அதே மாதிரி இன்னைக்கு விஜய் போன்றவர்களும் ஒரு சந்தர்ப்பவாத சுயநல அரசியல் நிலைப்பாட்டில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சீமான மக்கள் லீடராக நினைக்கும் போது நாம் தமிழரும் சீனமுங்கில் மாதிரி பெரிய வளர்ச்சியை பெறும், சீமானும் பெரிய வெற்றியை பெறுவார். இது 26 பெரிய அளவு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. காரணம் லீடர்ஷிப்பில் சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு. எல்லா தேர்தல்கள்லையும் மக்களை போய் சந்திக்கிறாரு, 234 போடுறாரு. கூட்டணிங்கிற சந்தர்ப்பவாத அரசியலுக்குள்ள பக்கமே அவர் போகலை. ஸோ இது அவரை பெரிய அளவுக்கு உயர்த்தும். அந்த கருத்து கணிப்புக்கு நான் பெருசாக நம்புறது கிடையாது கருத்து கணிப்பை. பட் அதில் உள்ள இந்த கருத்து என்னோட அசஸ்மெண்ட் படியும் சீமானுக்கு லீடர்ஷிப் மூலமாக ஒரு பெரிய பூஸ்டை கொடுக்குங்கிறது தான் என்னோட பார்வை. அந்த லீடர்ஷிப் தானே எழும்பி வந்த லீடர்ஷிப், அமைப்பு பலத்தால் வந்த லீடர்ஷிப் இல்லை, கூட்டணியால் வந்த லீடர்ஷிப் இல்லை, கூட்டணி மூலமாக தாங்கி பிடிக்கக்கூடிய லீடர்ஷிப் இல்லை, பணபலம் மூலமாக தாங்கி பிடிக்கப்படக்கூடிய லீடர்ஷிப் இல்லை. ஏழை மக்களின் நலனுக்காக, ஏழை மக்களில் ஒருவனாக, சாமானியனாக மக்களில் இருந்து வந்த ஒருவனாட்டு வந்த ஒரு தலைமை. அந்த தலைமையை மக்கள் உணர்ந்து கொள்ளும் போது மிகப்பெரிய மக்கள் ஆதரவு அந்த தலைமைக்கு கிடைக்கும். ஸோ இதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்கப்படுவதாக சமீப காலங்களில் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அப்படி அவர் தொடங்கும் பட்சத்திலும் அது அதிமுக பெருமளவு டேமேஜ் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அது 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கு கொஞ்சம் லாபம் அளிக்கக்கூடிய ஒன்றும் சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க இந்த விதத்தை? அண்ணாமலை பற்றி விஷ்ணு பிரசாத் அவரோட லாயலிஸ்ட்டு மதுரக்கார தம்பி கூடவே இருக்கிறாரு, என்கிட்ட பேசினார். அண்ணாமலை ஆதரவாளர்கள் இளைஞர்களெல்லாம் புறக்கணிக்கிறாங்க, இளைஞர்களை புறக்கணிச்சா ஒரு கட்சி எப்படி உருப்படும், சீமான் எல்லா கேண்டிடேட்டுமே இளைஞர்களாக போட்டுட்ருக்கிறாரு, அப்போ அந்த 18% ஓட்டில் மிக பெருமளவு வெளியேறத்தான் செய்யும், நிற்காது, அண்ணாமலையும் குறைஞ்ச சீட்டு வாங்கிக்கிட்டு போகிறதுல என்ன இருக்குங்கிற கருத்தை அவர் நம்மகிட்ட முன்ன வச்சார். நானும் அதுதான் பார்க்குறேன். அண்ணாமலை அந்த 18% இந்திய ஓட்டுக்கு ஹீரோ. அண்ணாமலை அந்த முன்னெடுக்கலைன்னா அந்த 18% ஓட்டு வந்திருக்காது. இந்த 18% ஓட்டுங்கிறது 2014 உள்ள ஓட்டோட அண்ணாமலை மேலுள்ள பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் எடப்பாடி பழனிசாமி ஒப்பிட்டு பேசுகிறாரு. ரொம்ப ஒரு பொறாமையையும் காழ்ப்புணர்ச்சியும் எடப்பாடி பழனிசாமி அதில் காட்டினார். 2014 அன்னைக்கு மேஜர் பார்ட்னராக நின்னது தேமுதிக. எதிர்க்கட்சி தலைவரான விஜயகாந்த் 14 சீட்டு கண்டஸ்ட் பண்ணார். எத்தனை சீட்டு? 14 சீட்டு மேஜர் பார்ட்னர். பாமகவும் பாஜகவும் 8 ஈக்குவல் பார்ட்னர்ஸ். மதிமுக 7 சீட்டு. அப்போ அதுலேயே 4 உருவம் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஒன்று நம்பர் 1 14 சீட்டு நின்ன விஜயகாந்த்,
நம்பர் 2வா பிரைம் கேண்டிடேட்டோடு இருந்த பாஜக, அதற்கிணையா பாமக, 7 சீட்டில் மதிமுக. இங்கே 2024 23 சீட்டில் தாமரை, 10 சீட்டில் பாமக. அப்போ 2 பேர் தான் பெரிய கட்சிங்கிற லெவலில். ரெட்டை இலக்கியத்தில் போட்டி போட்டது 2 பேர் தான். இங்கே அப்போ ரெட்டை இலக்கியத்தில் போட்டி போட்டது ஒருத்தர் தான், அதுவும் பாஜக இல்லை தேமுதிக. மற்றபடி 8 சீட்டுக்கிட்ட 3 பேர் போட்டி போட்டுட்டாங்க. அப்போ 4 பேருக்கு உருவம் இருக்காங்க. இங்கே உருவம் வந்து 2 பேருக்கு தான் இருக்கு. ஒன்று பாஜக, இன்னொன்று பாமக. அப்போ அன்னைக்கு 8 சீட்டு நின்ன பாஜக அன்னைக்கு 23 சீட்டு நின்று, இது அரசியலே தெரியாமல் ஒரு சகோதரர்கள்லாம் அன்னைக்கு தமிழிசை நிற்கும் போது 5 தான் நின்னாங்கன்னா 5க்கு மேலே அவங்களால நிற்க முடியலப்பா. என்ன வைத்தறிச்சலும் பொறாமையும் வன்மமும் அண்ணாமலை மேலே வச்சிருக்கிறீங்க? அது பாஜக காரனே வச்சிருக்கான்னு சொன்னால் மற்ற பாஜக எதிரான முஸ்லீம்காரன் காங்கிரஸ்காரன்லாம் விட்டா வைப்பான், திராவிட கருத்தியல்காரன்லாம். பட் அண்ணாமலை சாதிச்சார். 11.4% வாக்கு தாமரையில் எடுத்தார். இந்த வாக்குக்கு உரிய சீட்டு என் கணக்குப்படி 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை. அதுதான் இப்போ எடப்பாடிக்கும் சிக்கலாக இருக்கு. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுக்கவா, விஜய சேக்கவான்லாம் குழம்பி போய் கிடக்கிறார். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை, தான் எடுத்த வாக்குக்கு உரிய சீட்டு வாங்கலைன்னா அண்ணாமலை அரசியல் போயிடும். அண்ணாமலை அரசியல் முடிஞ்சு. நீங்கள் ஒரு 3-4% வாக்கு பலத்துக்குள்ள சீட்டை வாங்கிக்கிட்டு அந்த ஓட்டை பங்கு வச்சா யாருக்கு பங்கு வரும்? நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர், பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் தான் பாஜக, தமிழ்நாடு ஃபுல்லாட்ட அவருக்கு நெட்வொர்க் இருக்குது. அவர் அரங்கத்தில் இருந்த பாஜகவை மக்கள் மத்தியில் கொண்டு வந்தவர், 5.5% ஓட்டு எடுத்து 2 எம்பி சீட்டு கூட ஜெயித்தவர். உண்மையை அவர் பேசுறதுக்கு நம்ம என்ன தயங்கணும்? 2 பேர், தமிழிசை அம்மையார் 3, வானதி சீனிவாசன் 4, ப்ரொஃபஸர் சீனிவாசன் 5, எல்முருகன் 6. அவர் ஹேம்லெட் மினிஸ்டராக வரணும் நம்ம மனசார ஆசைப்படுறோம், அது வேற விஷயம். 6, ஹெச் ராஜா 7 பேர். இன்னும் யாரா இருக்காங்களா? அண்ணாமலை 8. அண்ணாமலை பேர் சொல்லல. அப்ப 8 பேர்ல ஒருத்தராட்டு அண்ணாமலை 1/2% ஓட்டுக்கு பங்குதாரியா பங்குதாரரா இல்லையே. அப்ப அதோட முடிஞ்சு போச்சு அரசியல். 10ஓட 11 அத்தோட அண்ணாமலையும் ஒண்ணு ஆயிருமே. நிச்சயமா. அப்போ நீங்க வந்து 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கிட்டா அது அண்ணாமலையின் வெற்றியாக கருதப்படும். நயினார் தலைமையில வாங்கினாலும் கூட நயினாருக்கும் அதில் பங்கு உண்டு. அவர் மாநில தலைவராக இருந்து அதை பெற்றுட்டாருன்னா அவரும் அதில் சாதனைக்குரிய ஒரு சகோதரர் தான். நம்ம நயினார் அதை சாதிச்சா நம்ம யாரையுமே உண்மையை மறைச்சிக்கிட்டு பேச மாட்டோம். பட் அந்த சாதனைக்கு அஸ்தாரம் விட்டது அண்ணாமலைன்னு ஆகிப்போம். ஏன்னா அவரோட தலைமையில தான் அவ்வளோ. நயினார் தலைமையில் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கிட்டா நயினாருக்கு சாதனை. அது காரணமாக இருந்தது அண்ணாமலைன்னு ஆகிப்போகும். அப்போ அண்ணாமலைக்கு லீடர்ஷிப் நிற்கும். நிச்சயமா. அது இல்லைன்னா அண்ணாமலை லீடர்ஷிப் நிற்காது. 10ஓட 11 அத்தோட இதுவும் ஒன்றுங்கிற மாதிரி அண்ணாமலை அரசியல் வந்து 4% கட்சியில் 8 தலைவரில் ஒருத்தர் அண்ணாமலைன்னு ஆகிப்போகும். ஸோ அவர் அதிக சீட்டு பாஜகவுக்கு வாங்கி கொடுக்கணும். அது முடியாத பட்சத்தில் அவர் தனி இயக்கம் கண்டுக்கிட்டு 29 மோடிக்காக வர்றதில் தப்பு இல்லை. இதை தொடர்ந்து இந்த விஜய் இப்போவே வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. அப்போ புறக்கணிக்கப்படக்கூடிய எங்களுக்கு எப்படி 1/3 எம்எல்ஏ சீட்டு தந்துடுவாங்க, நாங்கள் எப்படி நம்ப முடியும்னு கேட்குறான். தமிழ்நாடு ஃபுல்லாக என்கிட்ட எல்லாம் தொடர்பு கொள்கிறான். ராமசாமின்னு ஒருத்தர் கொங்கு மண்டலத்திலிருந்து தொடர்பு கொண்டார், பல இடங்கள்லேருந்து தொடர்பு கொள்கிறாங்க. இது வந்து இந்த விஜய் கம்பேரிசன் வரும்போது இப்போது மாற்றம் சொல்லிட்டு நானும் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் டிவிக்கு வந்து காமிக்கும்போது இப்போ அவங்க வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே இடம் பெறுவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் போகுது. ஒருவேளை அவர் என்டிஏ கூட்டணியில் இடம் பெற்றால் அது வந்து சீமானுக்கு எந்த அளவுக்கு சார் லாபம் அளிக்கக்கூடிய ஒன்று? விஜய் அரசியல் வியாபாரி, சந்தப்பவாதி, பச்சுவந்தி, எடப்பாடிக்கு நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போயிட்டார். மாற்றம்னு விஜய் நினச்சவெல்லாம் சீமானுக்கு வந்துடும். கமல்ஹாசன் சீமானுக்கு ப்ளஸ் ஆன மாதிரி விஜய் சீமானுக்கு ப்ளஸ் ஆயிடுவார். இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரங்கராஜ் பாண்டே அரசியல் லெஸ் இன்ஃபார்ம்டு பாண்டேக்கே தெரியல. பாண்டே உங்களுக்கு புரியலை. பாண்டே விஜய் வந்து ஓட்டை வீட்டில் வந்து கொண்டு வரல. விஜய்க்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிற ஆஸ்பிரேஷனில் தான் அந்த ஓட்டர்ஸ் விஜய் மேலே பட்டுதல் வைக்கிறான். இது ஓட்டாக மாறல, மாறினாதான் ஓட்டு. அது மாறதுக்கு முன்னாடி நீங்கள் எடப்பாடி கிட்ட போனீங்கன்னா சீமான் சொல்லுவார், அப்போவே நான் சொன்னேன்ல, இவர் கொடநாடு கொலையை பற்றி பேசலை, அதிமுக ஊழலை பற்றி பேசலை, பாத்தியா எடப்பாடிக்கு நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை போயிட்டான், படத்துக்கு ஒரு 150 கோடி வாங்குவான், அது 150 கோடிக்கு போயில 300-600 எடப்பாடிக்கிட்ட வாங்கிக்கிட்டு 4 படத்துக்குள்ள ரேட்டை எடப்பாடிக்கிட்ட வாங்கிக்கிட்டு விலை போயிட்டான்,
விஜய். எடப்பாடி வேற வழி இல்லாமல் பெரிய விலை கொடுத்துட்டாருன்னு சீமானே அடித்து தகர்த்துருவார். ஒரு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. விஜயை மாற்று நினைச்ச ஓட்டெல்லாம் சீமானுக்கு போகும். இல்லை அப்படி அந்த அமைப்பு அமைஞ்சாலும் பாண்டேக்கு தெரியலை இதெல்லாம். பாவம் அப்பாவி பாண்டே ஸ்டாலின் மகளோட வன்மத்தில் என்னதெல்லாமோ பேசிட்டு திரிறாரு. சார் அப்படி ஒரு அமைப்பு அமைஞ்சாலும் அது வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ஸ்டஃப் தர அளவுக்கு ஒரு பெரிய அமைப்பாக இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? ஓட்டே டிரான்ஸ்ஃபர் ஆகாதுங்க. அந்த விஜய் மேல ஆஸ்பிரேஷன்ல வந்த ஓட்டு சீமானுக்கு வருங்க. சீமான் தான் உறுதியான தலைவர். 214 இருக்கிறாரு. பார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவுங்க. தனிச்சு நிற்க முதுகெலும்பு இல்லாமல் சபார்டினேட்டாக போகிறோம் பின்னாடியே மக்கள் நிற்பான். ஹீரோ கூட மக்கள் நிற்பாங்க. ரியல் ஹீரோ சீமான் தானே மக்களை உணர்வான். பெரிய பூஸ்ட் ஆயிருங்க சீமானுக்கு அது. அப்போ சீமானுக்கு அரசியல் ஜெயித்துட்டு புரியுதா? ரங்கராஜ் பாண்டே கிணத்து தவளையா, கருத்து பார்வையற்றவரா இருந்து பேசி என்ன பிரயோஜனம்? உங்க அம்மா ஜெயலலிதாவுக்கு சாதனையை தான் இன்னைக்கு யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு சீமான் கேலி கூத்தாக்கிட்டார, நகைச்சுவை பொருளாக்கிட்டார. வீரப்ப என்கவுண்டரே வந்து ஒரு சதி திட்டத்தில் நடந்ததுன்னு நிரூபித்தார சீமான். வீரப்பனை மிகப்பெரிய வீரநாட்டு சீமான் நிறுவுறார. அன்னைக்கு விஜயகுமார் கிட்ட கூட போட்டோ எடுக்கும்போது நிற்கக்கூடாதுன்னு தள்ளி விட்டு தன்னோட சாதனையா சொன்ன ஜெயலலிதாவுக்காக இன்னைக்கு இதை பேசுறதுக்கு யார் இருக்கா? ரங்கராஜ் பாண்டே யார் இருக்கா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க தம்பி. புரியுதா? கணக்கு தவளையா இருக்காதீங்க, கருத்து பார்வையற்றா இருக்காதீங்க. கண்ணை திறந்து நாட்டில் என்ன நடக்குன்னு பாருங்க. உங்க 40% வாக்கெடுத்த ஜெயலலிதா தூசுன்னு அவங்க மிகப்பெரிய சாதனையை தட்டி விட்டுட்டு சீமான் நிற்கிறாரு. உங்க எல்லா கருத்தியலும் ஜெயலலிதாவுக்காக திராவிடத்தை தாங்கி பிடிச்ச பாண்டேக்களின் கருத்தியலையும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாரா இல்லையா? பாண்டே சீமானுக்கு சாதனையா இல்லையா? வெக்கி தலைகுனிங்க பாண்டே, உண்மையை ஒத்துக்கிடுங்க பாண்டே. ஓகே சார். இதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாட்கள் முன்னாடி சீமான் வந்து கூட்டணி போயிடுவார்னு சொல்லிட்டு பேசும்போது நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க, இல்லை அவர் தனித்து தான் நிற்பார் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணீங்க. இப்போது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அடுத்த வாரம் February 7ஆம் தேதி 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர் வந்து நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்கோம். எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்பு சார்? விஜய் தன்னை மாற்றம் பண்ணி சொல்லலை, ஆக்சுவலாக சொல்லலை, அதை கிண்டல் தான் பண்ணார் அந்த கூட்டத்தில். ஆனால் மக்கள், ஒரு தரப்பு மக்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறதுனால கூட ஒரு பாப்புலர் நடிகருங்கிறதுனால விஜயை மாற்றம்ங்கிற ஆஸ்பிரேஷனோட பார்க்குறாங்க. சீமான பசியப்ப ஜாதிகள், அண்டர் பர்சன்டட் கம்யூனிட்டிஸ், பறையர், தேவேந்திரகுல வேளாளர், வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜ குலமீனவர், ஆண்டி பண்டாரம், சங்கம், இதில் பிறமொழி சகோதரர்களும் இருக்கிறாங்க. அவங்களும் சீமான் கூட தங்களை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. நம்மள ஒருத்தன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த அருந்ததியர் இதுக்கெல்லாம் சீமான் போராடுறதுலாம் ஒரு இது இருக்குது. ஆனால் இந்த பார்வை அரசியல் அதிகாரமற்ற ஜாதிகளுக்கு கன்ஷிராம் பாணியில் சீமான் வர்றார். அவரை பொது புத்தியில் மாற்றத்துக்கான தலைவர் மாற்றம்ங்கிறதுல பேசுகிறாங்க. அவரும் திமுக அண்ணா திமுகவும் வேண்டாம், காங்கிரஸும் பாஜக வேண்டாம்னு சொல்லும்போது வேற எல்லா கட்சியில இருந்துமே அவர் மாற்றமாக வர்றார். 4 பேரையும் அடித்து வர்றார். பிஜேபியை கடுமையாக எதிர்ப்பார், காங்கிரஸ் கிட்ட இருக்கும். விஜய் திமுகவை அதிகமாக எதிர்ப்பார், அண்ணா திமுக இருக்கும். இப்படி ஒரு சந்தர்ப்பவாத பேரம் பேசக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை விஜய் எடுத்தாலும் மக்களுக்கு தெளிவாக இந்த விஷயங்கள் புரியாமல் ஒரு குறிப்பிடத்தக்க சதவீத மக்கள் விஜய் ஒரு மாற்றத்துக்கான தலைவராக வாராருன்னு அந்த ஆஸ்பிரேஷனை விஜய் மேலே வச்சாங்க. நான் அது ஆஸ்பிரேஷன் தான், அது ஓட்டு அல்ல. சீமான் 8.2 எடுத்தது ஓட்டு. தங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு கன்ஷிராம் பாணியில் பறையர், தேவேந்திரகுல வேளாளர், வண்ணார், நாவிதர், குயவர், விஸ்வகர்மா, முத்தரையர், செங்குந்தர், யாதவர் போன்ற சமூகங்கள் அளித்த வாக்கு. இது ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு உண்மையான வாக்காக மாறல. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி விஜய்கிட்ட இல்லை. இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண் குதிரை. விஜய் ஒரு மண் குதிரை. விஜய் லீடர்ஷிப்ல மண் குதிரை. அது நிர்மாணமாகும். கரூர்ல அது நிர்மாணம் ஆயிட்டு. அப்ப விஜய் மண் குதிரைன்னு நிர்மாணம் ஆகும் போது விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. இப்ப விஜய மையமா வச்சு மாற்றா விஜய் வருவார்னு நினைச்ச வாக்காளர்கள் எல்லாம் அப்படியே சீமானுக்கு டேன் ஆகுறாங்க. பலரும் இப்ப நெறியாளர்கள், வெப்டியில பேட்டி எடுக்கக்கூடியவங்க பலரும் என்கிட்ட பேசிட்டாங்க. பார்த்தேன் சார். ரீசெண்டாக கூட ஒரு பேட்டி
ஒரு தம்பிக்கு பேட்டியை பார்த்துருப்பீங்கள்ல, பார்த்தவா வம்சி சந்திரனுக்கு பேட்டியை பார்த்துருப்பீங்கள்ல. நிச்சயமா. இன்னொரு ஃபைன் டைம்லேயும் ஒரு லேடி, அவங்களும் அரக்கோணம் பக்கத்தில் உள்ளவங்க, அந்த சகோதரியும் அதுதான் சொன்னாங்க. நான் சீமானே சப்போர்ட் பண்ணிடுவோம் சார், விஜய் எல்லாம் ஒரு லீடரா மண்குதிரை சார், நீங்கள் சொன்னது கரெக்டு தாங்கிற கருத்தை அவங்களும் முன் வச்சாங்க. ஸோ இது சீமானுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக வருது. அவர் இந்த இடத்துக்குள்ள பெரியார் அடித்து பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணில் தான் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸுக்கு வந்துட்டார். ஸோ அதை அந்த மேக்ரோ பாயிண்டை முன்னெடுத்து தமிழ் பெரியார்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர், ரெட்டைமலை சீனிவாசன் அதை முன்னெடுக்கக்கூடிய அரசியலை அவர் தெளிவாக சொல்கிறாரு. தமிழர் அடையாளங்கள், தமிழ் அடையாளங்களை சீமான் முன்னெடுப்பார். இதற்கு தமிழ் ஜாதிகளில் உள்ள முரண்பாடை சொல்லி சீமானை பலகீனப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அது இளைய தலைமுறைகிட்ட நடக்காது. நவமணி போன்ற பழைய ஆட்கள் ஒரு சில வன்மம் காழ்ப்புணர்ச்சியில் ஏதாவது சொல்லாமே தவிர, இளைய தலைமுறை முக்குலத்தோர்கள்லாம் சீமான்கிட்ட தமிழ் தேசிய உணர்வு கொண்டவங்கெல்லாம் சீமான்கிட்ட நியாயம் இருக்குன்னு உணர்றாங்க. அவங்க ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ள முடியாத முக்குலத்தோர்கள் எடப்பாடிக்கு எதிராக சீமானுக்கே வாக்களிக்க தயாராக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திருப்போணம் மீட்டிங்கில், அஜித்குமார் மரணம் மீட்டிங்கில் சீமான் வந்து கொடநாடு கொலையை பற்றி பேசும்போது தான் உச்சக்கட்ட கைத்தட்டல். அது அங்கே வந்து இருந்த முத்தரையர், அகமுடையார் மற்றும் மறவர் சமூக சகோதரர்கள் தான், அந்த இளைஞர்கள் தான் அந்த கைத்தட்டலை கொடுத்தது. ஏன்னா எடப்பாடி காலத்தில் நடந்த கொலைக்கு இன்னும் ஸ்டாலின் நீதி வழங்கல. அது மட்டும் இல்லை, விஜய் போன்றவர்கள்லாம் எடப்பாடி கூட ஒரு கைகோர்க்கணுங்கிற வியாபார அரசியல் நோக்கில் அதை பற்றி பேசவே இல்லை. எடப்பாடிக்கு ஊழலை பற்றியும் பேசவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒட்டுமொத்த திராவிடத்தையே எதிர்க்கக்கூடிய சீமான் தமிழ் தேசிய அடையாளங்களை முன்னிறுத்தி தன்னோட களத்தை ஆடுறாரு. அதில் யதார்த்த அரசியலில் எடப்பாடியை இதுவரை ஜெயலலிதாவை 1% பலகீனப்படுத்தினவர், எடப்பாடியை கூடுதலாக 7% சேர்ந்து அதிமுகவை 8% பலகீனப்படுத்தினவர், இந்த தேர்தலில் இன்னும் ஒரு 10% பலகீனப்படுத்தி ஒரு 17% வாக்குக்கு மேலே கண்டிப்பாக சீமான் எடுப்பார். அந்த வாக்கில் பெரும் பகுதி வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு என்டிஏ ஓட்டு போகாமல் சீமானுக்கே வரக்கூடிய அளவுக்கு அது இருக்கும். குறிப்பாக முக்குலத்தோர் சமுதாயம் எடப்பாடிக்கு எதிராட்டு 2024 தினகரன் ஓபிஎஸ் மையமாக வச்சு அண்ணாமலையோட அரசியலில் என்டிஏக்கு மோடி பிரதமர்னு வாக்களித்தாங்க. அந்த முக்குலத்தோரில் பெரும் பகுதி இன்னைக்கு எடப்பாடிக்கு போகாமல் எடப்பாடியோட அரசியல் சந்தர்ப்பவாத அரசியல், துரோக அரசியல், அபகரிக்கும் அரசியலுங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் அந்த வாக்கிலையும் பெரும் பகுதி சீமான் கவர்வதற்கான ஒரு நுணுக்கமான அரசியல் வீகத்தில் தானே சுயம்பா எழும்பி வந்த தலைவர் மக்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு, தென் மாவட்ட முக்குலத்தோரின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு, அவரோட கொள்கைக்கேற்ப தமிழ் தேசிய அடையாளங்களை முன்னிறுத்தும் விதமாட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட பிறந்தநாளை 25ஆம் தேதி அவர் பெரிய ஒரு விழாவாக எடுக்கிறார். நிச்சயமா சார். இது வந்து தேமுதிகவோட நிலைப்பாடு என்னவா தான் சார் இருக்கு? திமுக கூட்டணியில் சேர்ந்தா பழச்சிக்கிட்டாங்க. காரணம், தெலுங்கு தாய்மொழி மக்கள் தான் தேமுதிகவோட மெயின் பிளாக். கேப்டன் எல்லாருக்கும் சிம்பதியாக உள்ளவர் தானே, மறுக்கவே வரல. இப்போ ஜிடி நாயுடு மேட்டர்லாம் தெலுங்கு மக்கள்லாம் வந்து சீமான் மேலே கோவத்தில் ஸ்டாலின்கிட்ட கன்சால்டேட் ஆகிறாங்க, பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஒரு சர்வே பார்ட்டி ஒருத்தரெல்லாம் பலர் அந்த தேனி சைடு உள்ளவர் பேசும்போதே சொல்கிறாரு என்கிட்ட, இப்படியெல்லாம் பண்ணால் நாங்கள் திமுக பின்னாடி போய் நின்றோம் சாருங்கிறாப்புல. சீமானுக்கு அதை பற்றி என்ன கவலை? அருந்ததியர் உள்ஒதுக்கீடு, அருந்ததியர்கள் கலைஞருக்கு செலவு வச்சிருக்கிறாங்க. சீமான் பரையர் தேவேந்திரருக்கு பிரியாரிட்டி ரெசர்வேஷன்னால பாதிப்புங்கிறாரு. அவங்க கலைஞரை தெய்வமாக கும்பிடக்கூடியவங்க ஸ்டாலின் பக்கம் போவாங்க. விளைவு என்ன? தேமுதிகவும் அதை பலப்படுத்துகிற மாதிரி ஸ்டாலின்கிட்ட போனால் அவங்க வெற்றி பெற முடியும். அதை விட்டுக்கிட்டு ராஜ்யசபாவுக்காக எடப்பாடிக்கிட்ட போனால் எடப்பாடிக்கிட்ட வாக்காளர்கள் தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டாங்க. தேமுதிகவுக்கு அது பெரிய செட்பேக்காக இருக்கும். தேமுதிக தான் முடிவெடுக்கணும். எடப்பாடி கூட போய் அவங்க ஜெயிக்க முடியாது. ஓகே சார், இது ஆதாரத்தோடு சொல்கிறேன். சிதம்பரம், விழுப்புரத்தில் 36% வாக்கெடுத்த அதிமுக ரெட்டையில், கூட நின்ன கள்ளக்குறிச்சியில் 40 எடுத்த ரெட்டையில், நாமக்கல்லில் 40 எடுங்கிற ரெட்டையில், ஏன் கடலூரில் 26 நின்று போகுது? கன்சாலிடேட் ஆகாமல் இருந்தது. அந்த வன்னியர் வாக்கு 10.5 எதிர்த்து பேசினதில் எடப்பாடி கிட்ட குவிஞ்சு இருக்கிறது வன்னியர் வாக்கு தான். அந்த வன்னியர்கள் வந்து தேமுதிகவுக்கு வாக்களிக்கல. எவிடன்ஸு. நிச்சயமா எவிடன்ஸு. அவங்க
ராஜ்சபா தான் மெயின்னு நினச்சி போகிறாங்களா என்ன போகிறாங்கன்னு தெரியல. எடப்பாடி கூட போனால் அவங்களால எடப்பாடிக்கு சில தொகுதிகள் லாபம் வரும். இப்போ டெபாசிட் கிடச்சிது. அதே மாதிரி அவங்க கூட்டணி சேர்ந்தால் தேமுதிக பெனிஃபிஷியல் தான் எடப்பாடிக்கு. ஆனால் தேமுதிகவுக்கு எந்த லாபம் வராது. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாது. கொங்குலையும் அந்த ஓட்டு சரியாக வராது. சவுத்துலேயும் முக்கியத்துவ ஓட்டு எடப்பாடிக்கு இருக்கும்போது தேமுதிக எடப்பாடி நம்பி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. 19 ஜெயிக்கல, 24 ஜெயிக்கல. ஜெயிக்கலைங்கிறது மட்டும் இல்லை, ஆவரேஜ் ஓட்டு டவுனு. ஆவரேஜ் ஓட்டு டவுனாக இருக்கும்போது அந்த அணிக்குள்ளே போய் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? நிச்சயமா. நான் உடச்சி உண்மையை சொல்கிறேன். ஓகே சார், பல்வேறு கேள்விக்கு தெளிவாக நேரத்துக்கு மிக்க நன்றி.